கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுடைய புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் யோபு புத்தகத்தின் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. தன் நண்பர்களுடன் அவர் நீண்ட உரையாற்றின பிற்பாடு, கலந்து ஆலோசித்த சில காரியங்களுக்கு பிற்பாடு தனது நிலைப்பாட்டை ஆணித்தரமாக பதிவு செய்கிற ஒரு இடம்தான் இந்த இடம். யோபுடைய பிரச்சனையை பார்க்க வந்த நண்பர்கள் அவனை குற்றம் சாட்டுகிறார்கள். இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, ஒரு பாவம் இருக்கிறது என்று அவர்கள் வாதம் வைக்கிறார்கள். ஆனால் யோபு அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, நீங்கள் என்னை எவ்வளவுதான் வேதனைப்படுத்தினாலும், எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் என்னுடைய உத்தமத்தை விட்டு நான் விலகாமல் இருக்கிறேன், இனியும் என் உத்தமத்தை விட்டு ஒரு காலமும் விலகேன் என்று சொல்லி ஆணித்தரமாக தன்னுடைய நேர்மையை அவர் வெளிப்படுத்துகிற இடமாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு தான் எடுத்த ஒரு பெரிய தீர்மானத்தினுடைய அந்த சாராம்சம்தான், என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். தனி மனித வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நீதி இந்த உத்தம குணமாக காணப்படுகிறது. ஒருவர் நேர்மையாக நடப்பதை பார்த்து நாம் அவரை உத்தமர் என்று சொல்லுகிறோம். நேர்மையும் முக்கியமான குணம்தான். ஆனால் அதை பார்க்கலும் மேலானது, நேர்மையும் முக்கியமான குணத்தோடு இணைந்து செயல்பட வேண்டிய உத்தம வாழ்க்கை அது அவசியமானதாய் காணப்படுகிறது. வேதத்தின்படி உத்தமம் என்பது ஒழுக்க ரீதியில் குறையற்ற பழுதற்ற தன்மையை குறிக்கிறது. தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்பதற்கும், நாம் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பதற்கும் நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும் திறன்தான் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உத்தமத்திலே அடங்கி இருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. வார்த்தையிலும் செயல்களிலும் உண்மை, தனக்குத்தானே போலித்தனம் இல்லாமல் உண்மையாக இருத்தல், நெறிமுறைகளை உண்மையாக பின்பற்றுதல், நம்முடைய செயல்களின் தரம் மற்றும் கொள்கைகளை சீரமைத்தல், மற்றவர்களின் செய்கைக்கு பொறுப்பேற்பது, வெளிப்படைத்தன்மை மற்றும் தெளிவாக முடிவெடுத்தல், பண பரிவர்த்தனை மற்றும் நீதி வழங்குவதில் பாரபட்சமற்ற தன்மை, மற்றவர்களின் தகுதி மற்றும் உரிமைகளை மதித்தல், இவையெல்லாம் உத்தமத்தில் அடங்கியிருக்கிற முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. ஒரு நபர் வெகு நாட்களாக ஒரு புத்தகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேடிக்கொண்டிருந்த புஸ்தகம் அவர் கையில் கிடைத்தது. ஆனால் அதில் முக்கியமான பக்கங்களை காணவில்லை. அவர் அந்த புத்தகத்தை வாங்காமல் சென்று விட்டார். ஒரு பெண்ணுக்கு சிப்பிகள் என்று சொன்னால் கொள்ளை பிரியம். ஒரு நாள் அவள் கடற்கரைக்கு சென்று பார்க்கிறாள். அங்கு அநேக சிப்பிகள் கிடந்தன. அவள் அவைகளை ஆவலோடு பொறுக்கி கொண்டு வந்து தன் வீட்டில் வைத்து பார்க்கிறாள். எல்லாம் ஓட்ட சிப்பிகள், தூக்கி வீசி சென்று விட்டாள். புத்தகத்துக்கு முக்கியமான பக்கங்கள் எப்படி அவசியமோ, சிப்பிக்கு ஓட்டை இல்லாத தன்மை எவ்வளவு அவசியமோ, அப்படியே ஒரு மனிதனுக்கு உத்தம குணம் அவசியமாய் காணப்படுகிறது. ஏன் உத்தம குணம் நமக்கு அவசியம்? வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். தேவன் உத்தம குணத்தில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் உத்தமத்தோடு வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உபாகமம் 18வது அதிகாரம்
அதனுடைய 13வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமமாய் இருக்க கடவாய் என்பது ஒரு நீதியாக ஒரு கட்டளையாக காணப்படுகிறது. தேவன் அது பிரியமாய் இருக்கிறார், அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் உத்தமர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே நாம் உத்தமமாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டவா? சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று கேள்வியை இந்த சங்கீதக்காரராகிய தாவீது கேட்டுவிட்டு சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய பர்வதத்தில் ஏற முடியும், தேவனுடைய கூடாரத்தில் தங்க முடியும். தேவனுடைய கூடாரத்தில் தங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உத்தமமான வாழ்க்கை அவசியமாய் காணப்படுகிறது. சரி, எவைகளில் எல்லாம் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே உத்தம குணத்தோடு நாம் வாழ வேண்டும், இது அவசியமாய் இருக்கிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குணத்திலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நடக்கையிலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பணியிலே நம்முடைய வேலையிலே உத்தமமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 101:2 சொல்லுகிறது, நம்முடைய வழிகளிலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 8:6 சொல்லுகிறது, நம்முடைய பேச்சிலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐக்கியத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை சேவிப்பதில் உத்தமமாய் இருக்க வேண்டும். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பின்பற்றுவதிலே உத்தமமாய் இருக்க வேண்டும். ஆம், இவைகளெல்லாம் எவைகளிலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயங்களாய் காணப்படுகிறது. உத்தமத்தை நிரூபிக்கிற பல சூழ்நிலைகள் உண்டு. அந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி உத்தமத்தை நிரூபிப்போம் என்பது அவசியமாய் காணப்படுகிறது. பள்ளியிலே படிக்கிற ஒரு சிறுவன் பலவிதமான கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறான். அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, அவனை ரொம்ப சீண்டி பார்க்குறாங்க, வேண்டுமென்றே அவனுக்கு எரிச்சல் மூட்டி அவன் வாயை கிளற பார்க்கிறார்கள், அவனை சண்டைக்கு இழக்க பார்க்கிறார்கள். பதிலுக்கு அவன் சண்டை போடுவானா அல்லது கோபத்தை அடக்கி கொண்டு அங்கிருந்து அமைதியாய் போய் விடுவானா? இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இரண்டாவதாக ஒரு சம்பவம், ஒரு கணவன் வீட்டிலே தனியாக மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு ஆபாசமான ஒரு விளம்பரம் வருகிறது. ஆர்வ கோளாறுனாலே அதை திறந்து பார்க்கிறார், அல்லது பார்க்க போவதில்லை என்று தட்டி விடுகிறார். இதையும் கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். மூன்றாவது சம்பவம், ஒரு கிறிஸ்தவ பெண்மணி வேறு சில பெண்களுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல அந்த பெண்களுடைய பேச்சு வேறு பக்கம் திரும்புகிறது. அவர்கள் சபையில் உள்ள மற்றொரு சகோதரியை பற்றி குறை சொல்லி பேச ஆரம்பிக்கிறார்கள். இல்லாததையும் பொல்லாதையும் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பெண்மணியும் அவர்களோடு சேர்ந்து கொள்வாரா அல்லது பேச்சை மாற்ற பார்ப்பாரா? இவை மூன்றும் வித்தியாசமான மூன்று சூழ்நிலைகள். ஆனாலும் இவை ஒன்றையே எடுத்து காட்டுகிறது. என்ன? தங்கள் உத்தமத்தை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு வந்த சோதனை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய உத்தமத்தை காப்பாற்ற போராட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த சம்பவங்கள் உணர்த்துகிறது. அந்த பையனுக்கு கோபம் வந்து அவன் ஏதாவது பேசிவிட்டால்
அவன் உத்தமத்தை விட்டு அவன் தவறி போய் விடுவான். அந்த ஆண் கொஞ்ச நேரம் பார்ப்போமே, யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த ஆபாச படங்களையே பார்த்து கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய உத்தமத்தை விட்டு தவறி போயிருப்பாள். இந்த பெண்மணி சரி அவங்க பேசும்போது அந்த பெண்ணை குறித்து தெரிந்த தகவல்களை சொல்றேன்னு சொல்லி ஆர்வ கோளாறுனால பேச ஆரம்பித்தால் தன் உத்தமத்தை விட்டு அவளும் விழுந்து போய் விடுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு சோதனை நிறைய வரும். நம்ம உத்தமத்தை விட்டு விலக பண்ணுகிற நிறைய சோதனை வரும். யோபுவை போல நாம் நினைத்து நிற்க முடியுமா? யோபு சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் சரி என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால், உங்கள் உத்தமத்தை விட்டு விலக செய்கிற சோதனைகள் வரும், பேச்சுகள் வரும், உங்கள் வாய்களை கிளறுவார்கள், மோசமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார்கள், உங்களுக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்வார்கள். நிலை குறைந்து போய் விடாதீர்கள், உத்தமத்தில் நிற்க பாருங்கள். கவலைகளும் தேவைகளும் லட்சியங்கள் என வரும் பொழுது நீங்களும் உங்கள் உத்தமத்தை குறித்து சில நேரங்களிலே சிந்திப்பீர்கள். தினம் தினம் எவ்வளவோ போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் சிந்தனை மண்டலத்தில் பாதிப்புகளை கொண்டு வருகிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம், சங்கீதம் 139 அதனுடைய 23, 24 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சொல்ல முடியுமா? அருமையான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இதே வார்த்தைகளை நம்மால் சொல்ல முடியுமா? அல்லது பல இடங்களிலே நம்ம தவறி போய் இருக்கிறோமா? நம்முடைய உத்தம குணத்தை நாம் விற்று போட்டு விட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மேலே பார்த்த 3 குணங்களிலே ஒரு கிறிஸ்தவனுடைய வெளிப்பாடு, அவனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களாலே கேலி செய்யப்பட்ட அந்த பையனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு கோபம் வரும் தானே, அவனு எல்லா உணர்வுகளும் உடையவன் தானே. ஆனால் வேதாகமம் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம், ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இந்த வசனம் அந்த பையனுக்கு ஞாபகம் வருகிறது. அந்த இடத்தை விட்டு அவன் அமைதியாக போய்விட்டான். அந்த ஆபாச வலைத்தளை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த நபருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, ஐயோ, யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோபு ஒரு தீர்மானம் பண்ணுகிறாரே, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரே. அந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்தது. அதோடு கூட 101வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது என்கிற வசனம் அவருடைய இருதயத்துக்குள் வந்தபடியினாலே அந்த ஆபாச படம் பார்ப்பதை தட்டி விட்டு அவர் மெதுவாக அந்த இடத்தை விட்டு எழும்பி போய்விட்டார். தன் உயிரை பறிக்கும் நஞ்சான அந்த ஆபாசத்தை அவர் தட்டி விட்டார். பிறர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கும் ஒரு வேதவசனம் ஞாபகத்துக்கு வந்தது. ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, நம்மள் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இந்த வார்த்தை அவளுடைய சிந்தனையில் வந்தபோது அவள் அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்து சென்றாள். இந்த 3 அனுபவங்களும் நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவைகள் தான். பூமியிலே உத்தமமான வாழ்க்கை ஒரு சவாலானதுதான். ஆனால் வாழ முடியுமா என்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். சில வேத வசனங்களை மட்டும் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்.
பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படையான அந்த கிரியைகள் இல்லாத அந்த காலம், அதிக வெளிப்பாடு இல்லாத காலம், இந்த காலகட்டத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறதை போல வசன வெளிப்பாடுகள் இல்லாத காலம். இப்போது ஒரு முறை, எப்போதாவது ஒரு முறை தேவனை வந்து பேசுவார். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மனுஷன், நோவா என்கிற மனுஷன் உத்தமனாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கண்டிப்பா நோவாவால் இருக்க முடியும் என்றால் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். யோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே அழகா சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது தானே. யோபுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு அங்கே அந்த வேதவசனத்தை சுட்டி காட்டாம, ஊர் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான் என்று சொல்லி யோபை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தரும் சாத்தானிடத்தில் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபு உத்தமத்திலே நடக்கிறான், உத்தமத்திலே நடக்கிறான். யோபு உத்தமமானவனாய் வாழ்ந்தான். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே ராஜாவாக, யூதேயாவுக்கு ராஜாவாக இருந்த எசேக்கியா ராஜா ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். நீர் மரித்து போவீர் என்று ஏசாயா சொன்ன உடனே அவன் தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி அவன் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தொருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். உத்தமமாய் வாழாமல் ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா? அவன் வாழ்ந்திருக்கிறான். வாழ்ந்தபடியினாலே ஆண்டவரிடத்தில் தைரியமாய் சொல்லுகிறான், நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்தேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 50வது வசனத்திலே அங்கே யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான்? நான் வாசிக்கட்டுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? யோவான் 1 அதனுடைய 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதையும் கவனியுங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லோவை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் உத்தமனாகிய அப்பல்லோவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் சாட்சிகள், உத்தமத்தின் சாட்சிகள், தேவனாலும் தேவ மனிதர்களாலும் சாட்சி பெற்றவர்கள். அவர்கள் உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே நாமும் இந்த பூமியிலே உத்தமமாய் வாழ முடியும் என்பதற்கு அவர்கள் முன்மாதிரியாய் இருக்கிறார்கள். உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 14வது அதிகாரம், என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உத்தமமாய் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தீர்களா? அவன் போய் வந்த தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தான். அவனோடு கூட இன்னும் 11 பேர் கானானை சுற்றி பார்க்க போனார்கள். அதில் 10 பேர் இதை இந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லுகிற துர்ச்செய்தியை பரப்பினார்கள். யோசுவா இந்த காலேபோடு இணைந்து நல்வார்த்தைகளை சொன்னார்கள். உத்தமமாய் கர்த்தரை நம்பினார்கள், பின்பற்றினார்கள். ஆகவே அவர்களுக்குரிய ஆசீர்வாதம்
அவர்களை தேடி வந்தது. மற்ற 10 பேரும் அழிந்தார்கள். அவர்களுடைய சந்ததிகளும் அவர்களும் அந்த பாக்கியத்தை இழந்து போனார்கள். வனாந்தரத்தில் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். காரணம் அவருடைய தூய்ச்செய்தியை நம்பினபடினாலே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு சில நேரங்களிலே உலகத்தின் காரியங்களை பார்த்து நான் இவ்வளவு உத்தமமாக நடந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை. மற்றவர்களை பாருங்கள், தாறுமாறாய் நடக்கிறார்கள், தங்களுடைய மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லையே, அவர்கள் சந்தோஷமாய்த்தானே இருக்கிறார்கள், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நானும் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன். ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி கர்த்தரை தொழுது கொள்ள உத்தமமாய் இருந்த எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்களா? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு இருக்கிறத வைத்து எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயித்து விடாதிருங்கள். இன்றைக்கு நடக்கிறவர்களை வைத்து உங்கள் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் என்பதை தீர்மானித்து விடாதீர்கள். உத்தமமாய் பின்பற்றுகிற உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் தேடி வரும், ஆசீர்வாதம் தேடி வரும். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் அவருடைய 9 மற்றும் 11 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு என்றைக்கும் கர்த்தர் துணையாக தான் இருப்பான். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை பேர் போராடினாலும், எத்தனை பேர் உங்களுடைய பேரை கெடுக்க பார்த்தாலும், உங்கள் பணியை பறிக்க பார்த்தாலும், உங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்த்தாலும், உங்கள் செயல்களுக்கு இடையூறை கொண்டு வர பார்த்தாலும் கலங்கி விடாதீர்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனோடு கர்த்தர் இருப்பார், மறந்து போய் விடாதிருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அருமையான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையான மனுஷனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமமோ வாழ்ந்து என்னத்தை கண்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முடிவு சமாதானமான முடிவாக இருக்கும். நீங்கள் நிம்மதியோடு வாழ்வீங்க. உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய முடிவு சமாதானமான முடிவாய் இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஒரு பாதுகாப்பு. யார்கிட்ட உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருக்களுடைய கையிலையோ சாத்தான் கையிலையோ எதிரியுடைய கையில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். உங்களை அழிக்க நினைக்கிறவருடைய கையில் விட்டு கொடுக்க மாட்டான். உங்கள் உத்தமத்திலே நிலைத்து நில்லுங்கள். உங்களுக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு கர்த்தரால் வரும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அதையும் நான் வாசிக்கிறேன். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அவன் காப்பாற்றப்படுவான். வருகிற ஆபத்துகள், நாசமோசங்கள், பொல்லாத காரியத்திலிருந்து உத்தமமாய் நடக்கிறவனை கர்த்தர் காப்பாற்றுகிறான். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? அதையும் பார்ப்போமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆசீர்வாதம். நன்மைகள் அவர்களை தேடி வரும். கர்த்தர் துணையாக இருப்பார். அவருடைய முடிவு சமாதானம் உள்ளதாக இருக்கும். நித்திய பாதுகாப்பு இருக்கும். எல்லா ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஜீவ கிரீடத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆம், உத்தமமான வாழ்க்கை அது பாதியிலே முடிகிற வாழ்க்கை இல்லை, அது மகிமைகளை நமக்கு சுதந்திரித்து கொடுக்கிற வாழ்க்கை. உத்தமமான வாழ்க்கை அது அவமானத்தில் முடியாது, தோல்வியில முடியாது, வேதனையில் முடியாது. அது நித்திய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை மகிமையாய் நிலைநிறுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உத்தமம் அவசியமாய் காணப்படுகிறது. உத்தமமான நிலைமையில் வாழ வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தம் அவர்களுக்கு உண்டு. யோபு இங்கே சொல்லுகிற பாருங்க, யோபு தன்னுடைய சொத்துக்களை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய ஆசையை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான், ஊர்ல இருந்த நற்பெயரை இருந்தான். அவன் நல்ல கனத்துக்குரிய மனிதனாக்கும், ஒரு மேன்மையான மனிதனாக்கும். எல்லாரும் அவனை மதித்தார்கள். எல்லா மகிமையை இழந்தான்.
நண்பர்கள் அவன் மேல் வைத்திருந்த நற்பெயரை இழந்தான். அவன் மனைவி அவன் மேல் வைத்திருந்த அன்பை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் அந்த தேவ மனிதன் சொல்லுகிறான், என்னத்தான் நான் இழந்தாலும் என் உத்தமத்தை இழக்க மாட்டேன். என்ன நான் என்னை விட்டு போனாலும் என் உத்தமத்திலே நான் நிலை நிற்பேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தான். அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. அவனுடைய முடிவு எவ்வளோ ஆனந்தமாய் முடிந்தது பார்த்தீர்களா? இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனுடைய எதிர்கால மகிமை நிறைந்ததாக இருந்தது. யோபுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே யோபு அடைந்த மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவன் சிறையிருப்பை திருப்பின பொழுது அவன் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். யோபு 42:12 யோபன் முன்னிலைமை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். எத்தனை மிருக ஜீவனங்களை இழந்தானோ ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். இழந்த பிள்ளைகளுக்கு பதிலாக திரும்பவும் 10 பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான். அவனுக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, சௌந்தரியம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். பிள்ளைகள் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு இருந்தாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, யோபு இதற்கு பிற்பாடு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு நெடுநாள் உயிரோடு இருந்து பூரண வயதுள்ளவனாக மரித்தான். எவ்வளவு ஆனந்தமான முடிவு, எவ்வளவு சந்தோஷமான முடிவு இல்லையா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களை உத்தமத்தை விட்டு வழி தவறி போய்விடாதிருங்கள். உத்தமத்தினை நினைத்து நிறுங்கள். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சவால்கள் வரும். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உத்தமத்திலே நினைத்து நில்லுங்கள், மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.